நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 17. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஒருவர் மோசேயின் சட்டங்களையும் இறைவாக்குகளையும் எவ்வளவுதான் பிரமாணிக்கமாக விளங்கிக் கொண்டு அவற்றை வாழ்ந்து வந்தாலும், இயேசு தந்த போதனைகளும் சட்டங்களும் மோசேயின் சட்டங்கள் மற்றும் இறைவாக்குகளின் விரிவாக்கம் என்பதற்கு அப்பால் அவை முழுமையாக புதியனவாகவும் அருள் தரும் சட்டங்களாகவுமே இருக்கின்றன. பழைய சட்டங்களை முழுமையாக அவை மாற்றிவிட்டன. மேலும் பரிசேயர்களால் கற்பிக்கப்பட்ட மோசேயின் சட்டங்கள் அவர்களாலே திரிவுபடுத்தப்பட்டவை. உண்மையான சட்டங்களுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் கற்பித்து நடைமுறைப்படுத்தப்பட்டவை. இயேசுவின் கட்டளைகள் இவை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்துவிட்டு புதிய சட்டங்களாக ஒருவரின் வாழ்வை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டவையாக அமைந்திருக்கின்றன. இயேசுவின் அருள் தரும் சட்டங்களின் மைய கருத்து என்னவென்றால், அவை புதியவையும் மாற்றும் சக்தி கொண்டவையுமாய் இருப்பதே ஆகும். எனவே ஒருவர் இந்த சட்டங்களை ஏற்று வாழும்போது அவர் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாக மாறுகின்றார். அருளை பலவீனத்தோடும் பாவத்தோடும் ஒட்டுப்போட, அதாவது சேர்த்து வைத்திருக்க முடியாது. புதிய சட்டங்கள் ஒருவரை மாற்றுகின்றது, அவரது மனித தன்மையை புதியதொரு நிலைக்கு உயர்த்தி விடுகிறது. இயேசுவின் இந்த போதனைகள் ஆண்டாண்டு காலமாக போதித்து வந்த பரிசேயரின் தவறான சட்டங்களை மட்டுமல்ல, அது மனித வாழ்வை நோக்கி இருக்கின்றது. மனித வாழ்வை மட்டுமே நோக்கி இருக்கிறது. யூத சட்ட வாழ்வை மட்டுமல்ல, முழு மனித குலத்தையும் அது மாற்றத்துக்கு, உண்மை வாழ்வுக்கு அழைக்கின்றது. ஒவ்வொன்றும் அனைத்தும் இயேசுவில் புதுப்படைப்பாக்கப்படும். இயேசுவின் இந்த போதனைகள் முழுக்க முழுக்க எங்களுக்குமானதே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு கணமும் இயேசுவின் போதனைகள் எம்மை புதிய படைப்பாக மாற்றி கொண்டிருக்க வேண்டும். இயேசுவின் சட்டங்கள் தரும் அருளால் தொடப்பட்டு இறைவன் விரும்பும் மாற்றத்தை நாம் அடைய திறந்த மனம் உள்ளவர்களாக எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த புதிய இரசமும் புதிய தோற்பையும் எம்மை எப்போதும் மாற்றிக்கொண்டிருக்க அனுமதிக்க வேண்டும். இயேசுவின் புதிய சட்டங்கள் தரும் புதிய வாழ்வை இன்று தியானிப்போம். இவற்றை எமது பாவத்தோடும் எமது பலவீனங்களோடும் ஒட்டுப்போட முடியாது, அதாவது சேர்த்து வைத்திருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த புதிய வாழ்வை நாம் திடீரென அடைந்து கொள்ள முடியாது. அன்றாட வாழ்வில் அதனை வாழும் போதே அடைந்து கொள்ள முடியும். இந்த புதிய வாழ்வையோ இதற்கு ஈடான எதையுமோ இந்த உலகம் ஒருபோதும் தந்து விடாது. இது ஒருபோதும் பழமை அடையாது. எப்போதும் அது புதிதாகவே இருந்து கொண்டிருக்கும். செபம். ஆண்டவரே, உமது புதிய சட்டம் தரும் புதிய வாழ்வை எப்போதும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ அருள்தாரும். ஆமென்.